அண்மை செய்தி விவாகரத்து வழக்கு வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜராகும் முதலமைச்சர் விஜய் சங்கீதா விடுத்த கோரிக்கை செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். முடிவு விவரங்கள் என்ன? தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான அவருடைய விஜயுடைய மனைவி சங்கீதா அவர்களுக்கு இருவருக்கும் கடந்த 1999ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண் குழந்தையும் ஒரு பெண் பிறந்த நிலையில் இருவருக்கும் கடந்த சில ஆண்டுகளாக கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் விவாகரத்து கோரி செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை மகிழா குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து அந்த வழக்கு விசாரணை ஏப்ரல் 20ஆம் தேதி மீண்டும் வழக்கு விசாரணை நடைபெற்றது. தற்போது 3வது கட்டமாக ஜூன் மாதம் 15ஆம் தேதி தற்போது இந்த நீதிமன்றத்தில் மகிழா நீதிமன்றம் நீதிபதி சுஜாதா முன்னிலையில் இருதரப்பு வழக்கறிஞர்களும் ஆஜரானார்கள். இதில் ஆன்லைன் மூலியமாக வீடியோ கான்பரன்ஸ் மூலியமாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற வேண்டும் எனவும் இருவருமே பிரபலமானவர்கள் என்பதால் இந்த நேரில் ஆஜர முடியாத சூழ்நிலை ஏற்படுவதாகவும் வீடியோ கான்பரன்ஸில் ஆஜராக வேண்டும் என கூறியிருந்தார்கள். இருப்பினும் இந்த மனுவில் வீடியோ கான்பரன்ஸில் உரிய மெயில் ஐடி மற்றும் உரிய தகவல்கள் எதுவும் இல்லை என்ற காரணத்திற்காக 2 மனுக்களையும் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை வர வேண்டும் நீதிபதி சுஜாதா தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் அந்த வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக இன்று அவர் ஆஜராக எதிர்பார்த்தார்கள். அந்த உரிய ஆவணங்கள் கொடுக்காமல் உரிய மெயில் ஐடி அவர்கள் கொடுக்காத காரணத்தால் இந்த வழக்கு விசாரணையை நீதிபதி சுஜாதா தள்ளி வைத்திருக்கிறார். மேலும் அதனை உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பித்தால் அதற்குண்டான நடவடிக்கை ஆன்லைன் மூலமாக இந்த வழக்கு விசாரணை தொடரப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நீதிமன்றத்தில் இருதரப்பு வழக்கறிஞர்கள் மட்டுமே வந்திருக்கிறார்கள். அவருடைய உறவினர்களோ அல்லது சம்பந்தப்பட்ட நபர்களோ வரவில்லை. இந்த வழக்கு விசாரணை கிட்டத்தட்ட டிசம்பர் தொடங்கி தற்போது வரை பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. விஜய் அவர்கள் அரசியல் பிரச்சாரத்தை தொடங்கும் போதே இந்த டிசம்பர் மாதம் மனு தாக்கல் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் முதல்வராகவே பதவியேற்றுக் கொண்டார். இந்த சூழ்நிலையில் இந்த மீண்டும் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி மீண்டும் விசாரணை நடைபெறும் எனவும் அதில் உரிய ஆவணங்கள் கொடுத்த பிறகு அந்த வீடியோ கான்பரன்ஸ் மூலியமாக இருதரப்புடைய வழக்கு விசாரணை நடைபெறும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.